ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் சிநேகனே இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, தம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நல்ல காலை வழியில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று உம்முடைய நாமத்தை உயர்த்த பிரஸ்தாபப்படுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரும்படியாக எங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய பிரசனத்தினால் அந்த இடத்தை நிரப்புவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும், நாங்கள் சிந்திக்கிற இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. விசேஷமாய் நீர் எங்களுக்காக எங்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு மனு அவதாரம் எடுத்து வந்து ஆண்டவரே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி ஆண்டவரே பாவியுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட நீர் தம்முடைய சிலுவையில் பேசின அந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்படியாக இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவாவியானவர் வசனத்தின் வாசல்களை திறந்து தருவீராக. நாங்கள் வார்த்தைகளை புரிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று ஆராய்ந்து அறிந்து கொண்டு கர்த்தருடைய வழியிலே நாங்கள் நடக்கவும், உண்மை அதிகமாக நாங்கள் நேசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இந்த கர்த்தாவே நாதா நேர்களை மூலமாய் பார்க்கிற தம்முடைய பிள்ளைகள் யாரானாலும் அவர்களை கர்த்தர் விசேஷமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்ததோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் வீடுகளிலே காணப்பட்டாலும் இந்த நேரலை காட்சியின் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துலையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த கடினமான நாட்களிலே உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். விசேஷமாய் உங்களை காண வேண்டும் என்று வாஞ்சை உள்ளத்தின் ஆழத்தில் காணப்பட்டாலும் காண முடியாத சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் தனித்திருந்து ஜெபத்தில் காணப்படுவோம். வேத வசனத்தை தியானியுங்கள், ஜெபியுங்கள். இந்த நாட்களில் உபவாசிப்பதற்கு நல்ல தருணங்கள், அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாட்களாக இது இருக்கிறது. எந்த நேரத்திலும் கர்த்தர் வருவார் என்று யாரும் அறியோம். ஆகையினால் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் வாசற்படியிலே வரத்தக்கதான நேரம் இதுவாயிருக்கிறபடினால் நாம் கர்த்தருடைய வருகைக்கு இந்த நாட்களில் அதிகமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படி அவருடைய வருகையிலே நாம் எல்லாரும் கர்த்தரை சந்திக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆன்லைன் வாயிலாக கடந்த சில வாரங்களாய் உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதில் சந்தோஷம் அடைகிறோம். இந்த இக்கட்டான சூழலில் கூட இந்த நாள் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் நாளாய் காணப்படுகின்றது. இதை உலகம் எங்கும் அனுசரித்து கொண்டு இருக்கிறதான இந்த வேளையிலே நாம் அனைவரும் இந்த கிறிஸ்துவின் மரணத்தை ஒரு விசை கூட நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எதற்காய் அவர் மரித்தார் என்பதை மீண்டும் ஒரு விசை கூட நாமே நிதானித்து பார்ப்போமானால்
அது நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஆன்லைன் வாயிலாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆராதனையின் முதல் பாடலாக பாடல் புத்தகத்திலிருந்து 187வது பாடல், கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்றதான பாடல் வரிக்கு ஏற்ப அந்த பாடல் வரிகளை நினைத்து பார்த்து கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூறுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இப்பொழுதும் கூட இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆன்லைன் வாயிலாக கடந்த சில வாரங்களாய் உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதில் சந்தோஷம் அடைகிறோம். இந்த இக்கட்டான சூழலில் கூட இந்த நாள் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் நாளாய் காணப்படுகின்றது. இதை உலகம் எங்கும் அனுசரித்து கொண்டு இருக்கிறதான இந்த வேளையிலே நாம் அனைவரும் இந்த கிறிஸ்துவின் மரணத்தை ஒரு விசை கூட நினைவு கூர்ந்து அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போது அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகி சொல்லுவோமா, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும்.
கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாய் நிறுத்துவோமா? பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக பாடல் புத்தகத்திலிருந்து 189வது பாடல், கல்வாரியின் கருணை இதே என்றதான பாடலை சேர்ந்து பாடுவோம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிளையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகளேற்றவராய் தூங்குகின்றார் பாலகன் போல் மங்கா வாழ்வளிக்கவே. சுங்குகின்றார் பாலகன் போல் மங்கா வாழ்வளிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தனையும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனர். சொல்லுவோமா? விலையேற பெற்றேன். விலையேற பெற்றோனாய் உன்னை
மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவின்று பாயுதே. சற்று யோசித்து பார்ப்போமா? அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை பாவியாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சாபத்தை தரித்து கொண்டதான உங்களுக்கும் எங்களுக்கு தந்தார் அல்லவா? அவர் அவருடைய ரத்தத்தை விலையாய் நம்மை கொடுத்து இந்த அரளவா எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்ட சொல்லுவோமா? எனக்காக பட்டீங்க ஆண்டவரே. சிந்தித்தே சேவை அதை நாங்கள் சிந்தித்து உமக்காய் நாங்கள் ஓடுகிறோம் ஆண்டவரே. தந்தையும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீராவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக. மீண்டும் சொல்வோமா? விலையேற பெற்ற என்னை, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக. உங்களுக்கு எனக்கு கொடுத்ததான விலை அதுவாய் இருக்கிறது. நம்முடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் நம்முடைய ரோகங்களுக்கும் சகல காரியங்களையும் நமக்கு மீட்கும் பொருளாக அவருடைய ரத்தத்தையே நமக்காய் கொடுத்தார் அல்லவா? சொல்லுவோமா? உடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை மாற்றுவதற்காக நீர் விலையாய் கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம் பாடல் புத்தகத்திலிருந்து 448வது பாடலை பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தலை பாரிடுவேன் என்ற பாடல். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேஸ்வரின் அருகில், ஆத்துமனேஸ்வரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடு. கரங்களை தட்டி பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதா சோர்ந்து கலந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையாதால் சோர்ந்து கலந்த என் ஜீவியமே. சிலுவையை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார். சிலுவை அண்டை வந்ததினார்
சிறந்த சந்தோஷம் தந்ததினார். இலைப்படையாது மோலோகில், இலைப்படையாது மேலோகில், ஏகுவின் பரந்தே வேகம் வேகம், சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். சொல்லுவோமா? எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே, கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக போதிடும் மன்னா, அலை மிகு போதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பத சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறைந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறைந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தருமென கனந்த சந்தோஷம், தருமென கனந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவே. Praise the Lord. Hallelujah. யாவரும் கண்களை அடைத்து உங்களுடைய இருக்கிற ஸ்தலத்திலே முழங்கால் படியிட்டு சற்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதான எல்லா துயரங்கள் துன்பங்கள் நடுவிலே கர்த்தரை துதிக்கும்படியாய் உங்களையும் என்னையும் தேவன் பாராட்டின நல்ல ஈவுகளுக்காய் கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயிலை திறந்து கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே, உலகமெல்லாம் அனுசரித்து கொண்டு இருக்கிற இந்த நாளிலே, நம்முடைய பாடுகளுக்காய், நம்முடைய மீறுதலுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார் அல்லவா? என்னுடைய மீறுதலுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அல்லவா? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தரும்படியாக அவர் அந்த கேடு அடைந்தார் அல்லவா? அழகுள்ளவர், சௌந்தரியமுள்ளவர், அந்த கேடு அடைந்தவராய் இந்த 3 ஆணிகளிலே தொங்கினார் அல்லவா? என் மேல் வைத்திருக்கிற உமது அன்புக்காய் நன்றி ஆண்டவரை சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. நீர் பாராட்டின உம்முடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிறதான அன்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவே. எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தீங்க ஆண்டவரே, எங்களுடைய நோய்களை குணமாக்கினீங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதல்லவா, உம்முடைய தழும்புகளாலே குணமானோம் என்று. உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் காயப்பட்ட ஒவ்வொரு காயத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவோமா, உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த அன்பிற்காய், எங்கள் குடும்பத்தின் மேல் வைத்த அன்பிற்காய், எங்கள் சபையின் மேல் வைத்த அன்பிற்காய், எங்களுடைய பட்டணத்தின் மேல் வைத்த அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு விசை கூட எங்களை கழுவுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய காயங்களை நாங்கள் பார்த்து ஒவ்வொரு காயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளான காணப்படுகின்ற தவறுகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவைகளை தயவாய் மன்னித்தருள்வீராக. குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து ஒரு விசை கூட உம்முடைய தூய இரத்தத்தினாலே, உம்முடைய தூய இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுவோமா, உம்முடைய தூய இரத்தத்தினாலே எங்களை எங்கள் குடும்பத்தை கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய தூய இரத்தத்தினாலே எங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் சபையில் ஒவ்வொருவரையும் கழுவுவீராக, பரிசுத்தமாக்குவீராக. உம்முடைய வரிக்காய் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. நம்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறதான இந்த நேரத்தில் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். சிலுவைநாதரின் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்றதான பாடலை சேர்ந்து பாடுவோம். பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவைநாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவைநாதரேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவைநாதரேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார். சொல்லுவோமா, வீண் பெருமை என்னில் இடம் பெற்றிருந்தால் உம்முடைய முள்முடியை பார்க்கும் பொழுது அது மாறட்டும் ஆண்டவரே. சிலுவைநாதரேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும்.
விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். Hallelujah. Praise you, Jesus. Hallelujah. 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 Praise you, Lord. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவினீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. பாவிகளாய் காணப்பட்ட எங்கள் மேல் நீர் வைத்தீரே, நீர் முந்தி அன்பு கூர்ந்தீர் என்று சொல்லீரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உயிருள்ள ஜீவ பலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பலிபீடத்தில் எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவி ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. பலிபீடத்தில் என்னை பரணி படைத்தீரே நீ. சொல்லுவோமா? பாடுகின்றதான இந்த நேரத்தில் உம்முடைய சித்தம் போல என்னை ஆண்டு நடத்துங்க ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுவோமா? உங்க கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராய் என்னை நான் படைக்கிறேன் ஆண்டவரே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடும். மீண்டும் ஒரு விசை கூட. பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தில். கழுவும் திரு ரத்தத்தாலே கேட்போமா? கரை நீங்க இருதயத்தில்
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்திலே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊற்றும் அமே சுயமென்று மாமிசம் சாக தேவாருள் செய்வீமே சுயமென்னில் சாம்பலாய் மாற ஆண்டவரே சுயத்தை நாங்கள் வெறுக்கிற ஆண்டவரே மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுவே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரி ஆமென் ஆண்டவரே உம்முடைய அன்பை கண்டு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த அன்பை கண்டு உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம் ஆண்டவரே திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தில் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஹல்லேலூயா இருக்கிற இடத்துல உங்களோட வாய்களை திறந்து உங்களுடைய கைகளை கரங்களை கரத்திற்கு நேராய் உயர்த்தி ஓலத்துக்கு நேராய் உயர்த்தி ஹல்லேலூயா 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 சொல்லுவா ஹல்லேலூயா Hallelujah. 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 Amen. ஒரு விசை கூட எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். உம்முடைய சுத்தம் போல எங்களை ஆட்கொண்டு நடத்துக ஆண்டவரே. உம்முடைய சிலுவை மரணத்தை தியானிக்கின்றதான இந்த வேளையிலே ஒவ்வொருவருக்குள்ளாய் உணர்வுள்ள ஆவியை கட்டளையிடுவீராக. எங்களுக்காய் எங்களுடைய மீறுதலுக்காய் நீ நொறுக்கப்பட்டீர் என்பதை ஒரு விசை கூட நாங்கள் சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு நேராய் திருப்பி நீர் விரும்புகின்ற பிரகாரமாய் ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உண்மையிலே நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். வரும் ஞாயிறன்று நமக்கு விசேஷித்த நாளாய் அது காணப்படுகிறது. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் நாள் அந்த நாளாய் காணப்படுகிறபடினாலே அன்றைக்கு காலையில் 7 மணி முதற்கொண்டு நேரலையில் கர்த்தருடைய வார்த்தைகளையும் ஆராதிக்கவும் நாம் செய்யலாம். ஆகினால் இந்த நேரலையிலே நீங்கள் நேரமாய் பங்கெடுக்கும்படிக்கு உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்விதமாய் நீங்கள் ஆலயத்திற்கு புறப்பட்டு வருவீர்களோ அதை போலவே நீங்கள் ஆயத்தமாகி உங்களுடைய வீடுகளில் பாய்களை விரித்து
வேதாகமத்தையும் பாட்டு புஸ்தகத்தையும் குறிப்பெடுக்கும்படியாய் குறிப்பு ஏடுகளையும் பேனாவை வைத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை செய்த பின்பு கர்த்தருடைய வார்த்தையை சிரத்தையோடு கூட கேட்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் கிடைக்காத நாட்கள் அது சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஆகையினால் அதற்கு முன்பு தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நம் அலட்சியம் செய்யாதபடி அவர்களை எடுத்து எவ்விதமாய் ஆலயத்தில் நாம் கர்த்தரை கனம் பண்ணுவோமோ அதே விதமாய் உங்களுடைய வீடுகளிலேயும் உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை சரீர பிரகாரமாய் நாம் பிரிந்திருந்தாலும் நாம் ஆவியில் ஒன்றுபட்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த நாட்கள் ஆயிரமான ஜனங்கள் மாண்டு கிடக்கும்போது, மண்ணடிக்குள்ளே கடந்து போகும்போது நம்மையோ கர்த்தர் கிருபையாய் ஆயுசு நாட்களை கொடுத்து நல்ல சுகபலத்தோடு கூட இந்த பூமியில் வைத்திருக்கிறாரே. ஏன் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் காணப்பட வேண்டும் என்பதற்கே. ஆகையால் இந்த நாளிலும் சிரத்தையோடு கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள், இவைகளை குறித்துத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு நான் அதிக நேரம் உங்களோடு கூட பேச விரும்பவில்லை. 7 வார்த்தைகளையும் பேசுவேன் என்று சொன்னால் அதிக நேரம் எடுக்கும். அதனால் 3 பிரதானமான வார்த்தைகளை மட்டும் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். நான் 3 வார்த்தைகளை பேசினாலும் மீதமுள்ள 4 வார்த்தைகளையும் உங்களுக்கு நான் வரிசைப்படி அங்கே ஒழுங்கின்படி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும், ஜெபிப்போம். மகா சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த நாளிலே நாங்கள் அவரவருடைய வீடுகளில் இருந்து உம்மை ஆராதிக்கும் சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருந்தாலும், உம்முடைய வேத வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு அனுப்பி தந்து எங்களுடைய இருதயமும் எங்களுடைய சிந்தையும் உடைய வசனத்தினாலே நிரம்ப உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்றைக்கு லீதியான இருதயத்தை திறந்த ஆவியானவர் இன்றைக்கும் இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதியும், அடியரை மறைத்து கொள்ளும், வசனத்தின் வாசல்களை திறந்து தாரும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததான காலகட்டத்தில், சிலுவையில் அவர் தொங்கின போது முதலாவது அவர் பேசின வார்த்தை இது என்று நாம் வசனத்தின் மூலமாய் வாசித்து அறிகிறோம். அவர் சொன்ன வார்த்தை,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒருவேளை கேட்பதற்கு சாதாரண வார்த்தையாய் தென்படலாம். ஆனால் இதில் ஏராளமான காரியங்கள் அடங்கி இருக்கிறத நாம் சற்று ஆராயும் போதுதான் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, பிதாவே என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். பிதாவுக்கும் அவருக்கும் உண்டாயிருந்த தொடர்பு எவ்வளவு வலிமையுள்ளது என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது அவர் முதலாவது சொன்ன வார்த்தை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றுதான் அவர் கற்றுக் கொடுத்தார். அதை மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலேயும் நாம் அதை வாசிக்க முடியும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய பிதா பரலோகத்திலே இருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தி அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நாம் பரலோகத்திலே இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் அறிவுறுத்துகிறதை நாம் முதலாவது பார்க்க முடியும். மாத்திரமல்ல, அவருக்கும் பிதாவுக்கும் உண்டாயிருந்த தொடர்பை நாம் பார்ப்போமானால் ஏராளமான இடங்களிலே அதை குறித்து சுட்டி காட்டப்படுகிறத நாம் பார்க்க முடியும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே பிதாவே வேளை வந்தது என்று சொல்லி அவர் ஜெபித்ததை நாம் வாசிக்கிறோம். லாசருவின் கல்லறைக்கு முன்பதாய் இயேசு நின்று கொண்டு அவர் ஜெபித்த ஜெபம் இவ்விதமாய் காணப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம் கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பிதாவே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி பிதாவுக்கு முதல் இடம் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறதான வேளையில் இவ்விதமாய் ஒரு கர்த்தருடைய வசனம் வருகிறது. அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை பாருங்கள். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியினால் உம்மை என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்ப பிதாவோடு கூட அவருக்கு உண்டாயிருந்த தொடர்பு எவ்வளவு ஆழமானது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். என் பிதா எனக்கு காண்பிக்கிறதையே நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். பிதா எனக்கு சொல்லுகிறதையே நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத வசனங்களின் மூலமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவேன் என்று சொன்னால், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் இவ்விதமாய் கடைசி வார்த்தையாக சொன்னார், இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். மறுபடியும் நான் வசனத்தை வாசிக்கிற வேளையில லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் நான் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த ஜெபம் மட்டுமல்ல, அநேக முறை அவர் அமிதமாய் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஏன் இந்த முதலாவது வார்த்தையை சொன்னாரே, அதிலேயும் பிதாவை அவர் காண்பிக்கிறத, அவர் கூப்பிடுகிறத நான் வாசிக்க முடியும். ஆகையால் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள தொடர்பு
எப்படிப்பட்டது என்பதை இந்த 7 குறிப்புகளின் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது காரியம், அவர் மாதிரியை காண்பிக்கும்படிக்கு இப்படி செய்கிறவராய் காணப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். என்ன மாதிரி? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவை பரிகசித்தார்கள், நிந்தித்தார்கள். எவ்வளவாய் அவரை துன்பப்படுத்த வேண்டுமோ அவ்வளவாய் அவரை துன்பப்படுத்துவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படியெல்லாம் செய்த போதும் அவர் அவர்களுக்காக என்ன செய்தாராம்? ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு நினைவோடவே காணப்பட்டார். அவருடைய ஜெபம் என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்யாதிருக்கிறார்கள், அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் செய்ததெல்லாம் அறியாமல் செய்தார்கள் என்று இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நமக்கு ஒரு மாதிரி ஒன்று உண்டானால் இயேசுவே நம்முடைய மாதிரியாய் காணப்படுகிறார். இயேசு அல்லாதபடிக்கு வேறொரு மாதிரி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எதிலே? மன்னிப்பதிலே, மன்னிக்கும்படியாய் ஜெபிப்பதிலே மனப்பூர்வமாய் அவர் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். வசனத்தை பாருங்கள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் இவ்விதமாக இருக்கிறது. உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர்கள் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்கிறாரே? நன்மை செய்கிறாரே. இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் எத்தனை பேர்கள்! ஆனால் இன்றைக்கோ அவரை பரிகசிக்கிற கூட்டத்தில் நின்று கொண்டு, துன்பப்படுத்துகிற கூட்டத்தில் நின்று கொண்டு காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஒரு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். என்ன மாதிரி? நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நிந்திக்கிறவர்களுக்கும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். நான் வேதத்தில் மற்றொரு உதாரணத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7:59-60 வசனங்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை என்ன செய்தார்களாம்? கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். இந்த அருமையான நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஸ்தேவான் அவன் கல்லெறிகையில் அவன் செய்த ஜெபம் அடுத்த வசனத்தில் இருக்கிறது. 59ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி என்ன செய்தானாம்? நித்திரை அடைந்தான். இப்போ இயேசுவின் மாதிரியாய் அவருடைய சீஷரில் ஒருவனாய் காணப்பட்ட
இந்த ஸ்தேவானும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு? அவர்கள் சுகமாயிருக்கும்படி நாம் நமக்கு தெரிந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோமா? நம்மை நிந்திக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோமா? இயேசு ஒரு நல்ல மாதிரி, அந்த மாதிரியை பின்பற்றுவோம். மூன்றாவது காரியம், வசனத்திலே நான் வாசிக்கும் போது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை பார்ப்போமே. தன் எஜமானுடைய சித்தத்தை அறியாமலும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் என்ன செய்வான்? அடிக்கப்படுவான். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எஜமானன் ஒருவர் உண்டானால் அவர் பிதாவாகிய தேவன் ஒருவரே. அவரை குறித்த சித்தம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். 20-28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமலும் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் என்ன செய்தார்? வந்தார். பிதாவின் சித்தம் என்ன? வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக என்ன செய்ய வந்தாராம்? தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு வந்தது தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு. பிதாவின் சித்தம் என்ன? பிறருக்காய் ஊழியம் செய்வதும் ஜனத்திற்கு தம்முடைய ஜீவனை கொடுப்பதுமே பிதாவுடைய சித்தமாய் காணப்படுகிறது. நாம் அதை இப்படியாய் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும்படியாக, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார். எல்லாரையும் மீட்க வேண்டும், பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் காணப்பட்டது. அந்த சித்தத்தை நிறைவேறும்படி தம்மையே ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். நான் வேறொரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வசனத்தை நான் வாசிக்க கேட்போமே. 7வது வசனம். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு சொல்லுகிறதாக இங்கே பவுலடியார் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன். புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. அப்படி எழுதியிருக்கிறதா? புஸ்தகச் சுருளிலே வசனத்தை நான் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்ப புஸ்தகச் சுருளிலே கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன?
இதோ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் என்ன செய்கிறேன், வருகிறேன். நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திற்கு மீண்டும் வருவீர்கள் என்று சொன்னால் 9ஆம் வசனத்தை இப்பிதமாய் வாசிக்க முடியும். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தம் என்ன? நாம் எல்லாரும் மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று சொன்னார். அப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், இயேசு மாதிரியை காண்பித்தது மட்டுமல்ல, பிதாவுக்கும் அவருக்கும் உண்டாயிருந்த தொடர்பை மட்டுமல்ல காண்பிக்க ஜெபித்தது, பிதாவின் சித்தம் தன்னிலே நிறைவேற்றும்படிக்கு அவர் எவ்வளவு வாஞ்சையாய் இதோ நான் வருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். நாலாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் காண்கிறோம். அவருடைய தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிறதை நாம் வாசிக்க முடியும். தம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. என்ன தீர்க்க தரிசனம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக என்ன செய்தேன், பலவான்களை கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த அருமையான காலை வழியில நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். இயேசு தம்மை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றும்படிக்கு அவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா, அவரை குறித்து சொல்ல வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66 அதிகாரங்கள் உண்டு. எப்படி வேதத்தில் 66 புஸ்தகங்கள் உண்டோ, முதல் 39 புஸ்தகங்களும் பழைய ஏற்பாட்டுக்கு ஒப்பான காரியங்களையும், பின்பு சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷங்களும் மற்றவைகளும் அடங்கி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இங்கே 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த 12ஆம் வசனத்தில், அவர் அக்கிரமக்காரருக்காக என்ன செய்தார், வேண்டிக் கொண்டார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று எப்பொழுது என்று சொன்னால், பிதாவாகிய தேவனை சிலுவையில் தொங்கும் போது கூப்பிட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்யாதிருக்கிறார்களே, அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்த போது அந்த வேத வசனம், தம்மை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசு பிதாவுக்கும் தமக்கும் உண்டாயிருக்கிற ஐக்கியத்தை அந்த வசனம், அந்த ஜெபத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், அவர் அக்கிரமக்காரருக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நமக்கு மாதிரியாய் செய்து காண்பித்தார். நாமும் அதை பின்பற்ற வேண்டியது அவசியம். மூன்றாவது காரியம், தீர்க்க தரிசனம், தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவராய் காணப்பட்டார். நான் இனி இரண்டாவது காரியத்திற்குள்ளே கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்று வேத வசனம்
சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நன்றாய் கவனியுங்கள் கர்த்தருடைய வசனத்தை. வசனம் சொல்லுகிறதான காரியம், இன்றைக்கு என்னுடனே கூட நீ எங்கே இருப்பாய்? பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை, இன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று என்று சொல்லப்பட்ட வார்த்தையிலே 3 பிரதானமான காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டும்படி நான் விரும்புகிறேன். என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும் என்று நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாய் நினைவு கூறுகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். நன்றாய் கவனியுங்கள். இயேசு சிலுவையிலே அந்த கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்கே இருப்பாய்? பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த இன்றைக்கு என்கிற வார்த்தை இங்கே வருகிறது. 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். எப்பொழுது தருவேன்? இன்றைக்கே தருவேன். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய இறை மக்களே, உங்களோடு நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை கர்த்தரிடத்தில் நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நன்மையை தருகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறதே, சங்கீதம் 85:12 நன்மையானதை உனக்கு தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் இந்த உலகத்தில். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நன்மை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகள் இருந்திருக்கலாம், ஏதாயிலும் ஒன்று கிடையாமல் காண எதிர்பார்த்து அநேக வருஷங்களாக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களோடு சொல்கிற காரியம், இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன் என்பது வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார். 2வது காரியம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்குள்ளே நான் கடந்து வருவோம். 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்கள், வசனத்தில் ஆயக்காரனாய் காணப்பட்ட சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பி ஒரு அத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். இயேசு வந்தார், அத்திமரத்தின் கீழ் நின்றார். மேலே அவர் பார்த்தார். மேலே பார்த்தவர் சொன்ன ஒரு வார்த்தை, சகைவே நீ கீழே இறங்கி வா. அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். இயேசு அவன் வீட்டுக்கு போகிற வேளையிலே அவன் தன்னுடைய காரியத்தை எல்லாம் அறிக்கை செய்தான், தான் செய்த குற்றங்களை. இயேசு வீட்டுக்குள் நுழையும் போது சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரானாலும் சரி, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம், உங்களுடைய பாவங்களின் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாத நிலைமை உங்களில் இருக்குமானால், பாவங்களை இன்றைக்கே அறிக்கை செய்யுங்கள். இயேசுவை கூப்பிடுங்கள். இன்றைக்கு எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும், நீர் என்னை ஆண்டவராயிருந்து என்னை ஆளுகை செய்யும் என்று கேளுங்கள். இயேசு சொல்வார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்வார். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனுஷன் கூப்பிடுகிறானோ அவனுக்கு ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. ஆகையால் இந்த காலை வழியிலே ஒன்று சொல்கிறேன், சகேயுவுக்கு ரட்சிப்பு வந்தது போல உங்களுடைய வீட்டுக்கும் இன்றைக்கு ரட்சிப்பு வரும். கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியம், வசனத்தை வாசிப்போம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை நீங்கள் கையின் சம்பாத்தியம் ஒரு பலனையும் கொடுக்காமல் இருக்கலாம். அங்க வசனத்தில் சொல்லும்போது அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதான வார்த்தை விதமாய் காணப்படுகிறது. திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? வெறுமையாக்கப்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless you on this day onwards. இந்த நாள் முதற்கொண்டு உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அருமையானவர்களே, இப்பொழுது வருவோம் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே. இயேசு தம்முடைய சிலுவையில தம்மோடு கூட அறையுண்ட அந்த மனுஷனை பார்த்து அவர், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்ல காரணம் என்ன? வசனத்திலே நான் வாசிக்கும் போது அதை குறித்து உங்களோடு கூட சற்று நேரம் நான் விவரிக்கும்படியாய் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அங்கே வசனத்திலே நான் வாசிக்கும் போது 39ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்து பேசுகிறான். ஒருவன் உன்னையும் எங்களையும் என்ன செய், ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்து பேசுகிறவனாய் காணப்பட்டான். அதற்கு மற்றொருவன் சொன்ன பதில் என்ன? மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ அப்படியானால் அவனுடைய வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு பரதீசில் இருப்பா என்று சொன்னதற்கு காரணம் அவனுக்கு தேவ பயம் வந்தது என்றுதான் நாம் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிற வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. வசனத்தில் சொல்கிறார், இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் நீ தேவனுக்கு என்ன செய்கிறது இல்லையா? பயப்படுகிறது இல்லையா? சிலுவையில் அறையப்பட்டது ஆக்கினை தீர்ப்பு. நாம் திருடராயிருந்தோம், இதற்காகவே நாம் இவ்விதமான காரியத்திற்கு ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ தேவனுக்கு பயப்படாமல் இருப்பது என்ன? முதலாவது அவனை கண்டிந்து கொள்கிறத நாம் பார்க்கிறோம். ஒன்று நான் விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்கிறவர்? கண்டித்து உணர்த்துகிறவர். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இவன் செய்கிறான். என்ன கிரியை? பாவத்தை குறித்து அவன் கண்டிக்கிறான். நாம் இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் நீ தேவனுக்கு என்ன செய்கிறது இல்லையா? பயப்படுகிறது இல்லையா? தான் இந்த தண்டனைக்கு உரியவன் என்று ஒத்துக்கொண்டு மற்றவனை கண்டிக்கிறான். இரண்டாவது காரியம் அவன் சொல்லுகிறத பாருங்கள், 41வது வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். பாருங்கள், இந்த தண்டனை எப்படிப்பட்டது?
நியாயத்திற்கு உட்பட்டது. இந்த தண்டனைக்கு நாம் உட்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த தண்டனைக்கு நாம் தான் ஆட்களாயிருக்கிறோம். நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது சொல்லும்போது சொல்கிறான், நாம் நடப்பித்தவைகளுக்கு இந்த சிலுவையில் அறையப்பட்டது என்ன? நான் செய்த குற்றத்திற்கு தக்க பலன். அடுத்தது, இவரோ தகாததொன்றையும் என்ன செய்யவில்லையே, நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அப்படி என்றால் என்ன? அவர் பரிசுத்தர் என்று அவன் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது தன்னை குற்றவாளி என்று ஒத்துக்கொண்டான். மற்றவனை கடிந்து கொள்ளுகிறான். தனக்கு வந்த ஆக்கினை தீர்ப்பு நியாயப்படியானது என்று ஒத்துக்கொண்டு சொல்லுகிறான். இவரோ அநியாயமாய் ஒன்றையும் என்ன செய்யவில்லையே, தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், அவர் யாதொரு பாவத்தையும் செய்யாதவர் என்று அறிக்கை செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் நீதிபரர் என்று அவன் அறிக்கை செய்கிறத நாம் பார்க்க முடியும். நீதிபரர் என்று யார் அறிக்கை செய்தார்கள்? வேதத்தில் ஒரு வசனம் ஒன்று உண்டு. வசனத்தை நான் வாசிக்கும்படிக்கு விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று என்ன செய்தார்கள்? அறிக்கையிட்டார்கள். தேவன் யார்? நீதிபரர். இங்கே இவன் சொல்லுகிறதும் என்ன? அவர் தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதிபரர், அவர் குற்றமற்றவர், அவர் பரிசுத்தவான். அதை அறிக்கை செய்தான். இந்த நாளிலே யார் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நான் இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வார்த்தையை கேட்கிற அநேகருடைய இருதயத்தின் ஆழத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டு வந்த அந்த கல்லன், நீங்கள் சொல்லுகிறது போல அவன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லையே, அவன் பரிசுத்த ஆவியை பெறவில்லையே, எப்படி பரதீசுக்குள்ளே போக முடியும் என்று சொல்லி கேட்கிறான். அருமையானவர்களே, நான் ஒன்று பதில் சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு இனி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அவன் சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை விட்ட கல்லன். நீயோ உயிரோடு இருக்கிற கல்லனாய் ஜீவிக்காதே. மனந்திரும்பு. உனக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறத நீ மறந்து பாவத்திலே ஜீவிக்காதே. இயேசுவண்டை வா. இன்றைக்கு உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, ஆகையினால் நானும் எடுக்காமல் இருந்தால் நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன். அவன் எடுத்தானா? அவன் கடைசி மணித்துளியிலே தொங்கிக் கொண்டிருந்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவனை காலை ஒடித்து அவனை கொன்று போட்டார்கள். ஆனால் நீயோ நன்றாயிருக்கிறாயே, நீ இப்படிப்பட்ட வார்த்தையை பேசாதபடிக்கு கர்த்தரண்டைக்கு திரும்பி வா. அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள போதுமானவராயிருக்கிறார். அடுத்தது அந்த கல்லன் சொன்னதான காரியம் இவ்விதமாயிருந்தது. இயேசுவை பாருங்கள், அங்கே பாருங்கள். அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை என்ன செய்யும்? நினைத்தருளும். அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் ஜெபம் கடைசி நேரத்தில் ஜெபித்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னை ஆட்கொண்டவரே, என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரே என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய முடியாது. அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை காணப்பட்டபடியினால் தான் இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறான். இன்றைக்கு என்னை என்ன செய்தருளும்?
நினைத்தருளும் ஆண்டவரே. எங்கே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை என்ன செய்தருளும், நினைத்தருளும். அதற்குத்தான் இயேசு பதில் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்கே இருப்பாய், பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். பரலோகம் என்று சொல்லவில்லை, பரதீசு என்று தான் சொன்னார். பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் அது பரதீசு. அந்த பரதீசிலே நீ என்ன செய்வாய், காணப்படுவாய் என்று இயேசு சொன்னார். அருமையானவர்களே, இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் நான் ஒரு காரியத்தை, தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலை குறித்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை என்ன செய்வாராம், நீதிமான்கள் ஆக்குவார். அப்ப அவனுக்கு, கல்லனுக்கு ஒரு அறிவு இருந்தது. என்ன அறிவு? அவர் நீதிபரர் என்கிற அறிவு. குற்றமற்றவர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், பரிசுத்தர் என்கிற அறிவு அவனுக்குள்ளே இருந்தது. அவரை அறிகிற அறிவினால் தான் அநேகர் என்ன செய்கிறார்கள், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இயேசுவை அறிகிற அறிவு நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. ஆகையால் இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். கடந்த 2 வசனங்களை இயேசு பேசின 2 வார்த்தைகளை சிந்தித்தோம். நான் இனி எல்லா வசனங்களையும் உங்களோடு கூட பேச இயலாது இருக்கிறபடினால கடைசி வார்த்தையை மட்டும் நான் பேச போகிறேன். அதற்கு முன்பதாய் மற்ற இயேசு பேசிய வசனங்களையும் உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய இருப்பிடத்தையும் சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியாய் இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன். அந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று இயேசு சொன்னதாக நான் வாசிக்கிறோம். 4வது வார்த்தை, இயேசு சிலுவையில் தொங்கி சொன்ன வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலேயும் சங்கீதம் 22 முதல் வசனத்திலேயும் நாம் அதை வாசிக்க நேரிடுகிறது. 5வது வார்த்தை இயேசு யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொன்னார், தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தாம் இந்த உலகத்திலே வந்து ரட்சிப்புக்குரிய சகலவற்றையும் செய்து முடித்ததை பிதாவோடு கூட சிலுவையில் தொங்கும்போது அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த 7வது வார்த்தை தான் உங்களோடு சொற்ப நேரம் நான் பேசி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது வார்த்தை சொன்னதற்கு பின்பு மற்ற வார்த்தைகளெல்லாம் அவர் சொல்லி முடித்த பிறகு 4 வார்த்தைகளையும் சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். இந்த வார்த்தை 2வது வார்த்தை சொல்லி முடித்த உடனே நடந்த ஒரு காரியம் அங்கே
சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 44ஆம் வசனம் 23, 44. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணி நேரங்கள், மணித்தியானங்கள் பூமி எங்கும் அந்தகாரம், இருள் சூழ்ந்து கொண்டது. அடுத்தது பாருங்கள், 45ஆம் வசனம். சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை கீழே இருந்து அல்ல, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அது 2ஆய் கிழிந்தது. இப்பொழுது இயேசு சொல்கிறதான வார்த்தை 46ஆவது வசனத்தில், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுதும் தம்முடைய பிதாவை நோக்கி கடைசியாய் கூப்பிடுகிறார். மரணம் அடைவதற்கு முன்பு பிதாவே என்று கூப்பிடுகிறார். அவருடைய ஆழமான அந்த நட்பு அல்லது உறவு எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறார், என் ஆவியை உம்முடைய கைகளிலே நான் என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன். இயேசு ஒரு விதமாய் சொன்னதை நாம் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், 18ஆவது வசனத்தை பாருங்கள், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். எதை? என் ஜீவனை. என் ஜீவனை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அன்றைய நாட்களின் வழக்கம் என்னவென்று சொன்னால், சிலுவையிலே தொங்கின யாரானாலும் சரி, அவன் மரித்து விட்டானா என்று பார்க்கும்படிக்கு சேவகர் வருவார்கள். அவர்கள் மரிக்காவிட்டால் அவர்கள் செய்கிற காரியம், அவர்கள் கால் எலும்புகளை முறித்து விடுகிறவர்களாய் காணப்படுவார். அப்பொழுது அவர்கள் சீக்கிரமாய் மரித்து விடுவார்கள். அதற்கு தான் அதை செய்வது வழக்கம். ஆனால் இயேசு அண்டைக்கு அவர்கள் கடந்து வந்தபோதோ, கால் எலும்புகளை முறிக்கும்படியாய் வந்தபோதோ, வசனம் சொல்கிறது, அவர் ஜீவன் அவரை விட்டு பிரிந்திருந்தது. வசனத்தில் என்ன வாசிக்கிற வழியில, நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை, முறிக்கப்படுவதில்லை. இயேசு அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாதபடிக்கு தம்முடைய ஜீவனை விட்டிருந்தார். என்ன ஆச்சரியம்! ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான காரியமாயிருந்தது. இங்கே வசனத்தில் நான் வாசித்தோம். இங்கே 18ஆவது வசனத்தில், யோவான் 10:18, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். இயேசுவை கொலை செய்யும்படிக்கு எத்தனையோ முறை முயற்சி செய்தார்கள். ஆனாலும் அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும்
நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி மூன்றாம் நாளில் நிறைவடைவேன். மூன்றாம் நாளில் நான் என்ன செய்வேன்? நிறைவடைவேன். வசனத்தில் நன்றாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்கே வசனம் சொல்லுகிறத பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்தி, அடுத்து என்ன செய்ய வேண்டுமா? வியாதியஸ்தர்களை சுகமாக்கி மூன்றாவது நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். யாருக்கு? ஏரோதுக்கு சொல்லுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்படியானால் அவர் ஒருவனும் கொலை செய்ய முடியாது என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். மறுபடியும் இரண்டாவது விசை பாருங்கள், வசனம் சொல்லுகிறத உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்கள், இயேசுவை மட்டுமல்ல, அவரால் உயிர்த்தெழுதப்பட்ட அங்கே லாசருவையும் கொலை செய்ய பார்த்தார்கள். இன்னும் அநேக வசனங்கள் சுட்டிக்காட்ட நேரிடும். ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், இயேசு தாமே தம்முடைய ஜீவனை விட்டார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஒருவனும் அவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் இயேசு தாம் கம்பீரமாய் மரிக்கிறவராய் காணப்பட்டார். அங்கே சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை என்ன செய்கிறேன்? ஒப்புவிக்கிறேன். இது தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவருக்கு பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தன்னை குற்ற நிவாரண பலியாய் என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். ஆகையால் தாமே முன்வந்து ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனை பிதாவின் கைகளில் அர்ப்பணிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு தமக்கும் பிதாவுக்கும் உண்டான அந்த நெருக்கின ஐக்கியத்தை 1ஆம் வசனத்தில் சுட்டி காண்பித்தார். 2ஆம் வசனத்தில் 2வது வார்த்தையில் அவர் தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லனுக்கும் மீட்பு உண்டாக்க செய்தார். 3வது தம்முடைய ஜீவனை பிதாவின் கைகளில் ஒப்புவிக்கும் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஆகையால் இந்த நாளிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், நாமும் கிறிஸ்துவை போல அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து செல்வோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நமக்கு உண்டாயிருக்கிற தொடர்பு அதிகமாக இருக்கட்டும். நெருங்கி ஜீவிப்போம். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால நாம் அவரோடு நெருங்கி ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். 2வது காரியம், மன்னிக்கும் தன்மை. அவர் எல்லாருக்காக மன்னிப்புக்காய் ஜெபித்தார் பிதாவை நோக்கி. நாமும் இந்த உலகத்தில் நம்முடைய இருதயத்தில் யாதொரு கசப்பிராதபடிக்கு எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னிப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய குற்றங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறவராய் காணப்படுவார். ஆகிய அந்த நாளிலே இந்த சிலுவையிலே மொழிந்த இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எனக்கும் அது பிரயோஜனமுள்ளதாய் காணப்படுகிறது. தொடர்ந்து சிந்திப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்றடைய நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறப்பா. நாதா ஸ்தோத்திரம். நீர் சிலுவையில் தொங்கின போது மொழிந்த வார்த்தைகளில் சிலவற்றை சிந்தித்தோம். நீர் இந்த காலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் நாங்கள் உம்மோடு கூட நெருங்கின தொடர்புடையவர்களாய் இருக்க வேண்டும், ஐக்கியமுடையவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விடாதபடிக்கு, பிரிப்பதற்கு ஏதுவான எந்த காரியங்களும் இடையில் வராதபடிக்கு நாங்கள் அவைகளுக்கு விலகி ஜீவிக்க, அவைகளுக்கு ஜெயம் பெற்று வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபித்தது போல உம்முடைய குணங்கள் எங்களுக்குள்ளே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாதா, நீர் மற்றவர்களை மன்னித்தது போல துரோகிகளையும் ஆண்டவரே இகழ்ந்தவர்களையும் சத்துருக்களையும் உமக்கு விரோதமாய் எழும்பி உம்மை அடித்தவர்கள், பரிகசித்தவர்கள், துன்பப்படுத்தினவர்கள் எல்லாரையும் மன்னித்தது போல ஆண்டவரை நாங்களும் மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த மன்னிக்கும் இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடும். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் நாதா. வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வரும் அளவு கொண்டு ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.